ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமாகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கோவில்களில் சாப்பிட்ற மாதிரி அதே சுவையில் இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி கப் மெஷரிங் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டம்ளரில் நீங்கள் அளவுகள் எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்த்து ஒரு 2 தடவை நல்லா அலசி எடுத்துடலாம். இப்போ இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ அளவுகள் நீங்கள் எந்த கப்பால் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளையும் அளந்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு இதை 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் ப்ரெஷரும் இறங்கிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை மசிச்சு விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாங்க. நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 2 கப்புங்கிறது கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் தித்திப்பாக வேணும்னா நீங்கள் இன்னொரு 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம மசிச்சு வச்ச சாதத்து கூட இதை நல்லா வடித்து விட்டுறலாங்க. இப்போ இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் டைரெக்டாக அடுப்புலையே கூட வச்சு நல்லா வடிச்சிக்கலாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வைக்கும்போது நம்மளுக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கட்டிகளை உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எந்த கட்டிகளும் இல்லை. அதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நெய் 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்குங்க. உங்களுக்கு அதிகமாக வேண்டாம்னா நீங்கள் 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். நெய் அதிகமாக சேர்க்கும்போது இன்னும் சுவை நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு 3லேருந்து 4 பேட்சாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இன்னுமே நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த பக்குவத்தில் வேணும்னா கூட நீங்கள் இறக்கிக்கலாங்க. நான் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கலந்து விட போகிறேன். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லாவே கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு கோவில்களில் கிடைக்கிற மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. இது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு நல்லா கெட்டியாயிருச்சுங்க. நம்மளுக்கு ஆறும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கடாய் வச்சு மீதம் இருக்கிற நெய்யை இது கூட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சையும் வறுத்து நம்ம சர்க்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.